ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி ஊர் பெரியவங்க முன்னாடி இங்கே பாருங்க ஐயா, என்னோட குழந்தைய நீங்கள் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க. அவங்க வரட்டு கௌரவத்துக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடந்தது எல்லாம் உங்ககிட்ட ஒன்று விடாமல் சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் எதுக்காகங்க ஐயா தாமதமாக இருக்கீங்க? என்னோட குழந்தைய வாங்கி என் கையில் கொடுங்க ஐயா அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே மண்டிட்டு கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருடி, என் குடும்பத்துல இருந்து எல்லாருமே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. அதுவும் இல்லாம என்னோட அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்த. இப்போ என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? அது மட்டும் காரணத்தை கொண்டும் நடக்கவே நடக்காது. இங்க பாருங்கய்யா, என் குழந்தை என் கூட தான் இருக்கும். என்னோட குழந்தைய என்னால கொடுக்க முடியாது. அவகிட்ட ஒரு குழந்தையும் என்கிட்ட ஒரு குழந்தையும் வளரட்டுமே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு அவளுக்கு அப்படின்னு பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும், தமிழ்ச்செல்வியும் சேதும் அப்படியே ஊர் பெரியவங்க முன்னாடி சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஊர் பெரியவங்க நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் யார் சொல்லியும் கேட்காம அவங்க பாட்டுக்கு குழந்தைக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்த உடனே எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஊர் பெரியவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம காவியா பக்கம் திரும்பிடுது பார்வை. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க, எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, காவியா எதுக்காக காவியா நீ இங்கே வந்திருக்க? இங்கே பாருங்க மாமா, நான் ஒரு விஷயமா தான் வந்திருக்கேன். நீங்கள் எதுக்காக இங்கே சண்டை போட்டு இருக்கீங்க? இங்க பாரு காவியா, ஒரு குழந்தை அவகிட்டயும் ஒரு குழந்தை என்கிட்டயும் இருக்கிறதுல அவளுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி ஊரு கூட்டி எங்களை படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, பெத்த தாய் அப்படிதான் மாமா கோவப்படுவாங்க. என்னதான் இருந்தாலும் பிறந்த உடனே முகத்தை கூட பார்க்க விடாம இப்படி குழந்தைய தூக்கிட்டு வந்தது பெரிய மகா பாவம் இல்லையா? அந்த பாவத்தை நீங்க பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கு அப்புறமும் தன்னோட குழந்தைய தான் கிட்ட வாங்கிக்கணும்னு தன்னோட தாய் இப்படி கேட்கறது சரிதானே? இது எப்படி தப்புன்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம காவியா இருந்துட்டு சேதுவை பார்த்து சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரு மருமகளே, இந்த விஷயத்த பத்தி நீ பேசாத, நீ கொஞ்சம் அமைதியே இரு, கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கோ காரணம் நீங்க தான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு ஊர் முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஊர் பெரியவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? இப்போ பஞ்சாயத்தை கூட்டினது எதுக்காக? எங்ககிட்ட தீர்ப்பை வாங்கணுன்றதுக்காக தானே. நீங்களே 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தா நாங்கள் எப்படி தீர்ப்பை சொல்ல முடியும்? முதல்ல அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, உன்னோட ஆவேசமோ உன்னோட கோவமோ எனக்கு புரியுதுமா. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா. இங்கே பாருங்க சேதோ, நீயும் தான், நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுறன்னு எனக்கு புரியல. ஒரு தாயா தமிழ்ச்செல்வி கோவப்படுறதுலையும் நியாயம் இருக்கு. ஆனா நீ கோவப்படுறதுல என்ன நியாயம் இருக்குது சொல்லு? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருமா காவியா, நீ எதுக்காகமா வந்திருக்க? இந்த குடும்பத்துக்கு நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க ஐயா, இங்க இருக்காரே ராஜாங்கம் அங்கிள், இந்த அங்கிளோட தம்பி பையனா தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நானும் இந்த வீட்டு மருமக தான். அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பிரிஞ்சறதுக்கு காரணமே என்னோட அத்தை தான். இது எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஊர் பெரியவர், என்னம்மா நீ புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு சேது இருந்துட்டு காவியா, என்ன காவியா சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, அதாவது நீங்க தமிழ்ச்செல்விய வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு காரணம் ராஜாங்கம் அங்கிளை அசிங்கப்படுத்தினதும் அவமானப்படுத்தினதும் தானே. அது எதுக்குமே தமிழ்ச்செல்வி காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்விக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, காவியா என்ன காவியா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல காவியா. இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் உங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே ஊர் முன்னாடியும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடியும் நீங்க தலை நிமிர்ந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்னம்மா காவியா
காவியா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க அங்கிள், சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டே அனுப்பினீங்க. ஆனா அது எதுக்குமே தமிழ்ச்செல்வி காரணம் கிடையாது. தமிழ்ச்செல்வி ஃபோன்ல இருந்து தான் செல்லப்பாண்டி, அதாவது அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னதுனால தான் இது எல்லா பிரச்சனையும் நடந்துச்சுன்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ஃபோன் பண்ணதே வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம், இந்த இந்த ஃபோன் பண்ணதே என்னோட அத்தையும் இங்கே ஈஸ்வரி, சித்ரா, அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா, இவங்க 3 பேர் மட்டும்தான். இவங்க 3 பேரால் தான் உங்கள் வாழ்க்கையே இப்படி சீர்குலைஞ்சு நிற்கிது. நீங்கள் தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு காரணமும் இதுதான். தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்றதுக்காகவே இதை பிளான் போட்டு இவங்க 3 பேருமே செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சேதுக்கிட்ட சொல்லவும், சேதுக்கு பயங்கர குழப்பம். இங்கே பாரு காவியா, நீ சுற்றி வளைச்சு சொல்லாமல் முதல்ல என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, இவங்க சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ண அதாவது கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நைட்டு என்னோட அத்தை சித்ரா, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, இவங்க 3 பேருமே தமிழ்ச்செல்வி ரூமுக்கு போயிட்டு தமிழ்ச்செல்வி ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ஐஸ்வர்யா தான் மிமிக்ரி பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்கா. அதுவும் ராஜாங்க அங்கிள் தான் இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லினதுனால அவங்க அப்பா சம்மந்தியே இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க, இப்போது அது செய்யாமலாம் விடக்கூடாது அப்படின்னு அவர் உசுரை கொடுத்து அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காரு. அவர் பண்ணதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ராஜாங்க அங்கிள் சொன்னதுனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன்னு அவர் சொல்கிறாரு. இதை இப்போ ஃபோன் பண்ணி சொன்னது ஐஸ்வர்யா சொன்னதுனால தானே இது எல்லாமே நடந்துச்சு. இது எல்லா பிரச்சனைக்கும் ஐஸ்வர்யாவும் என்னோட அத்தையும் தானே காரணம். அப்படி இருக்கும்போது எப்படி தமிழ்ச்செல்வி நீங்கள் சந்தேகப்படலாம்? தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சேதுக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, காவியா என்ன காவியா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இங்கே பாரு, நீ என்ன புத்திக்கு இது கெட்டு போச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, உங்களை மாதிரி ஒரு கேடு கட்டவங்களை இந்த உலகத்தில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஒருத்தர் சந்தோஷமாக சிரித்து வாழ்ந்துடக்கூடாதே, அதில் பொறாமையில் செத்து நீங்கள் சுண்ணமாயிடுவங்க போல. இங்கே பாருங்க, ஊர் முன்னாடி நீங்கள் தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு நான் நிரூபிச்சிட்டேன். இதுக்கப்புறமும் உங்களோட இஷ்டம். இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, நீங்கள் இதுக்கு மேலே யார் முன்னாடியும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இதுக்கு முன்னாடியும் நீங்கள் அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு மனசுக்குள்ளே என் மேலே இப்படி ஒரு பழியை போட்டுட்டாங்களேன்ற எண்ணம் உங்கள் மனசில் இருந்திருக்குல்ல, அந்த எண்ணம் இனிமேல் உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவத்தோட ஐஸ்வர்யாவும் போய் கிட்ட நின்று அப்படியே பலார்னு அரைஞ்சிடுறாங்க. இங்கே பாருங்க சின்னம்மா, உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன், எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சேதோ, காவியா ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா, தமிழ்ச்செல்வி தான் இப்படியெல்லாம் பேச சொல்லியிருப்பா, அதனால தான் காவியா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, அவள் சொல்கிறத நீ நம்பாத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, நீங்கள் வயசில் மூத்தவங்களேன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதே வேற. இதுக்கு மேலே என்னை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க, இந்த வீட்டை உப்பை தின்னுட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே துரோகம் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இங்கே பாரு ஐஸ்வர்யா, என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதேதோ காரணம் சொன்னியே, ஆனால் என்னை இப்படி கேவலமாக ஒரு பொய்யை சொல்லி என்னை கல்யாணம் பண்ணியிருக்கல, உன்னை வாழ்க்கை முழுக்க நான் மன்னிக்கவே மாட்டேன். உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இந்த கல்யாணத்தால் உனக்கு எந்த ஒரு சுகத்தையும் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசவும், இங்கே பாருங்க மாமா, நான் இதை எதுவுமே பண்ண கிடையாது மாமா, நான் எந்த தப்பும் பண்ணாமல் எப்படி மாமா என் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போடுவீங்க, மனசாட்சியே இல்லையே மாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்தது. அப்படியே பல்லான்னு கன்னத்திலேயே ஒரு அறை விட்டுடுறாங்க. இங்கே பாரு காவியா, இனிமே
இனிமே இவங்க 3 பேருமே என்னோட வீட்டு வாசப்படிய மிதிக்கவே கூடாது அப்பா. இங்க பாருங்கப்பா, நீங்க ஜெயிலுக்கு போனது, ஜெயில்ல அடி வாங்குனது, உங்க பதவி பறி போனது, உங்க மரியாதை எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான்ப்பா. நம்ம வீட்டிலே இருந்திருக்காங்க. நம்ம வீட்டிலே இருந்தவங்கள விட்டுட்டு தேவையில்லாம தமிழ்ச்செல்வி மேல நம்ம தப்பான ஒரு புகார குடுத்துட்டோம்ப்பா. இப்போ நம்ம என்னப்பா பண்றது? எனக்கு இத நெனச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்க பாருடா பேராண்டி, உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருப்பேன், நீ கொஞ்சம் பொறுமையா இருடா பொறுமையா இருடான்னு. ஆனா நான் சொல்றது எதுவுமே கேட்காம இப்படி உன்னோட வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிக்கிட்டே இப்போ திரும்ப இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா? கண்டிப்பா நீயே நினைச்சாலும் அந்த வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்காதுடா. உன்னை விட்டு அது தூரமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு நம்ம சேது. இங்க பாருங்க அப்பத்தா, என்ன அப்பத்தா சொல்றீங்க? இங்க பாருடா, உன் பொண்டாட்டிக்கும் சரி பிறந்த குழந்தைங்களுக்கும் சரி நீ ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வி எப்பட்றா ஏத்துப்பா? நானே உன்னை ஏத்துக்க மாட்டேன்டா. அப்படி இருக்கிறப்ப அவ எப்பட்றா உன்னை ஏத்துப்பா? என்ன அப்பதான் சொல்றீங்க? நீங்க அப்படி ஒரு வார்த்தையை நீங்க உங்களோட வாயிலிருந்து வரக்கூடாது அப்பதா. நான் தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நடந்த விஷயம் எல்லாமே அவளுக்கு எதிராக தானே இருந்துச்சு. அதனால தான் அவள் பண்ணதுன்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அப்போ தான் இருந்துட்டு வாயை மூடுறா. தாமரை விஷயத்தில் எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே உனக்கு எதிராக தான் இருந்தோம். ஆனால் தமிழ்ச்செல்வி மட்டும்தான் உன்னை நம்பினா. அதே மாதிரி அவளை நம்புறதுக்கு உனக்கு மனசு இல்லைல்ல? அன்னைக்கு ஒரு நாள் உன்னை நம்பாமல் அவள் விட்டுருந்தானா உன்னோட வாழ்க்கை என்ன இருக்கும்? வாழ்க்கை முழுக்க நீ ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருந்திருப்பில்ல. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காம வச்சிருந்தாடா தமிழ்ச்செல்வி. அவன் மனசை புரிஞ்சுக்காம இப்படி கேடு கெட்டுத்தனமாக பண்ணிட்டு வந்திருக்கேடா, உனக்கு அசிங்கமா இல்லையாடா அப்படின்னு ரொம்பவே கேவலமாக பேசவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தா, நாங்கள் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்ச்செல்வி கிட்ட எப்படியாவது பேசி வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க, இந்த மாதிரி கேவலமான ஒரு எண்ணம் உங்கள் மனசில் எப்படி வந்துச்சு? என் மேலே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை என் மேலே ஒரு பழியை தூக்கி போடுவீங்க, என்னை அசிங்கப்படுத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் அமைதியாக இருக்கணும், அதை தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இனிமேல் அதை மட்டும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு ஜென்மங்க நீங்கள் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும் இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உனக்கும் குழந்தைங்களுக்கும் நான் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணேன்னு எனக்கு காவிய சொல்லி தான் புரிஞ்சுது. இனிமே உனக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எப்பவுமே நான் துரோகம் பண்ணவே மாட்டேன். இங்க பாருங்க, என்னை ஒரு முறை சுக்குநூறாக உடைச்சிட்டு எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த வாக்கு இப்போ வரைக்குமே நீங்கள் காப்பாற்ற கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்கள் வார்த்தையை என்னால் எப்படி நம்ப முடியும்? கண்டிப்பாக உங்கள் வார்த்தையை நான் எப்போவுமே நம்ப மாட்டேன். உங்கள் வார்த்தையை நம்பி தான் நான் இந்த நிலமையில இருக்கேன். இனிமேல் யாரையும் நம்ப மாட்டேன். என்னோட சொந்த காலில் நின்று என்னோட குழந்தைங்கள எனக்கு பார்த்துக்க தெரியும். இனிமேல் என் குழந்தைங்கள யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கே பாருங்க ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் ஐயா, என்னோட குழந்தைய நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸுங்க ஐயா அப்படின்னு ஊர் பெரியவங்க கிட்ட சொல்லவும் இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, நடந்த தப்பெல்லாம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. இப்போது நான் அதாவது தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை எப்படியாவது தமிழ்ச்செல்வி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஐயா உதவி பண்ணணும். எப்படிங்க தம்பி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க? தமிழ்ச்செல்வியை எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க, அவமானப்படுத்துனீங்க. அதுக்கு கோவப்பட்டு தமிழ்ச்செல்வி என்னென்னலாம் பண்ணான்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்படி தெரிஞ்ச பிறகும் தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட சேர்த்து வைக்க சொல்லி எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டே என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள்? அதுவும் இப்போதான் தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட பதில் சொல்லிட்டால, அதுக்கப்புறமும் எப்படி உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்னு கேட்கவும் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க, பெரிய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும். அதுக்கப்புறம் என்ன
இந்த மாதிரி ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, "இங்க பாரும்மா, அப்பா மேலே உள்ள பாசத்தால தான் சேது கொஞ்சம் கோவமா நடந்துட்டான். அதுக்காக என்னை மன்னிச்சிரும்மா. அவனுக்காக உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். இங்க பாருங்க, நீங்க கால்லையோ கையிலையோ விழ சொல்லி நான் கேட்க கிடையாது. என்னோட குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிக்கிட்டே இருப்பேன். இங்க பாருங்க ஐயா, என்னோட குழந்தைய நீங்க வாங்கி கொடுங்க ஐயா. பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட பையனை கையில் தூக்கி கொஞ்சனதே கிடையாதுங்க ஐயா. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. இவ்வளோ பெரிய பாவத்தையும் பாவத்தை அவங்க மடியில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாவத்தை அந்த பாவத்தை அவங்க சுமக்காம என் குழந்தைய என்கிட்ட கொடுக்க சொல்லிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே சொல்லவும், இங்க பாருங்க, பெத்த தாய் கண்ணீர் விட்டு எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் பார்த்து கூட உங்களுக்கு மனசு இறங்கலையா? இங்க பாருங்க, இந்த ஊர் பஞ்சாயத்து நாங்கள் பேசி முடிவு பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு எல்லாரும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, காவியா இருந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, "தமிழ்ச்செல்வி, இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் நான் ஊரில் இல்லை. ஊரில் இருந்திருந்தா கண்டிப்பாக உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கும்படி நான் விட்டுருக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு காவியா, எது நடக்குமோ அதுதான் நடக்கும். பரவாயில்ல விடு. ஆனால் என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு ஊர் முன்னாடி வச்சு நீ எல்லாரும் முன்னாடி சொன்ன பார்த்தியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு இந்த ஊர் மக்களுக்கும் இங்கே நிற்கிறாங்களே இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. இதுவே போதும். என் ஆயுசு முழுக்க உன்னை நான் மறக்கவே மாட்டேன்" அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அப்பத்தா கிட்ட போயிட்டு, "இங்கே பாருங்க அப்பத்தா, என்னோட குழந்தைய அங்கே அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க. எனக்கு உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமும் நீங்கள் தான். ஆனால் கெட்டதுலேயும் ஒன்று நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு ஊர் முன்னாடி வச்சு காவியா நிரூபிச்சிட்டாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளோ பேச்சு பேசினாங்க. அவங்கள பேச்சு எல்லாமே இப்போ வரைக்கும் என் காதில் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அவங்க இப்போ எங்கே கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்பாங்க" அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுவோம். இங்கே பாருடி தமிழ்ச்செல்வி, இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒட்டு உறவும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக தாண்டி இது எல்லாத்தையும் பண்ண. ஆனால் நீ இவ்வளோ கோவப்படுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலடி. இங்கே பாருங்க, எதிர்பார்க்கலையா? அப்போது என்னன்னு தான் நினச்சிக்கிட்டீங்க நீங்கள்? வெக்கம், மான, சூடு, சொரணை எதுவுமே இல்லாதவனை நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அப்படி இல்லடி. நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு உன்னோட வயிற்றில் ஒத்த குழந்தை தான் இருக்குதுன்னு நீ இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தல்லடி. அதனால தாண்டி அந்த வீட்டில் ஒரு குழந்தையும் உன்கிட்ட ஒரு குழந்தையும் இருக்கட்டும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலடி. என்னை மன்னிச்சிருடி" அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சரி உங்களையும் சரி எதுக்காக தெரியுமா? எனக்கு என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரித்து எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணீங்களே, அதனால் வாழ்க்கை முழுக்க உங்களை யாரையுமே நான் மன்னிக்கவே மாட்டேன். மன்னிக்க முடியாத ஒரு தப்பாக தான் நீங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வசந்தி இருந்துட்டு, "இங்கே பாருடி தமிழ், உன் மேலே தான் எந்த தப்பும் இல்லைன்னு அந்த காவிய புள்ள நிரூபிச்சிச்சுலடி. இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாண்டி. வாடி, அதை வாபஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் வாடி. இங்கே பாருங்கம்மா, என்னோட குழந்தைய நான் வாங்கிட்டு போகாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேம்மா. என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கும். நான் யாருக்காகவும் என்னோட குழந்தைய விட்டு கொடுக்கவே மாட்டேன்" அப்படின்னு ரொம்ப வைராகியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாருடி தமிழ், நீ இவ்வளோ கோவமாக பேசுறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குடி. உன்னோட வாழ்க்கையில் இவ்வளோ கோவம் ஆகவே ஆகாதடி. இங்கே பாரு தமிழ், வேண்டாம் தமிழ், வா தமிழ் போகலாம். அந்த குழந்தைய அவங்களே வச்சுக்கிட்டோம். நம்மக்கிட்ட ஒரு குழந்தை இருக்குதுல்ல, அந்த குழந்தைய நம்ம வளர்த்துப்போம். வாடி போகலாம். இங்கே பாருங்கம்மா, உங்கள் வீட்டில் நான் இருக்கிறது உங்களுக்கு பாரமாக இருந்தால் சொல்லிடுமா, நான் எங்கேயாவது போயிடுறேன். இங்கே பாருடி, உன் புள்ளைய சுமக்கிறது உனக்கு எப்படி பாரம் இல்லையோ அதே மாதிரி தாண்டி நீயும் எனக்கு. உன்னை சுமக்கிறதுல எனக்கு பாரம் கிடையாதுடி. ஆனால் பிரச்சனை வேண்டாம் தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஏண்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? இங்கே பாருங்கம்மா, பிரச்சனை வேண்டான்னு நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போகதாம்மா எல்லாருமே நம்ம தலையில் ஏறி மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்த்து நின்னா மட்டும்
மட்டும்தான் அவங்களுக்கு புரியுமா? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எப்படியாவது இன்னைக்கு நம்ம குழந்தைய நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு ஊர் பெரியவங்க கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் ஐயா, தமிழ்ச்செல்வி ஏதோ கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் தான் ஏதாவது பெரிய மனசு பண்ணி அந்த குழந்தை அங்கேயே இருக்கிறபடி நீங்கள் தான் பண்ணணும். அந்த குழந்தை அங்கே இருக்கிறத வச்சாவது சேது அப்பப்போ வந்து தமிழ்ச்செல்வியை பார்த்து எப்படியாவது அவள் மனசை மாற்றுறதுக்கு ஒரு வழி பிறக்கும். ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, இப்படியே வாழ்க்கை முழுக்க இருக்க முடியாதுல்ல. அதனால தான் நீங்கள் எப்படியாவது மனசு வச்சு ஒரு முடிவு பண்ணுங்க ஐயா. நீங்கள் அந்த குழந்தைய மட்டும் தமிழ்ச்செல்வி கிட்ட வாங்கி கொடுத்துடாதீங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி படிக்கிற பொண்ணு எவ்வளோ சுமையாக தான் தாங்கும். அவளும் ரொம்ப பாவம் இல்லை. அதுக்காக தான் பாதி சுமையை அங்கே கொடுத்துட்டு பாதி சுமையை இவ தலையில் வச்சிருக்க. இந்த பாதி சுமையை சுமக்கிறதே அவளுக்கு பெரிய கஷ்டம் ஐயா. நீங்கள் தான் எப்படியாவது ஒரு முடிவு பண்ணி அந்த ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர் பெரியவங்கள்லாம், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய தப்பு இல்லையா? தப்பு தான் ஐயா. ஏதோ தெரியாமல் அவங்க பண்ணிட்டாங்க. இனிமேலும் எதுவும் நடக்காதுங்க ஐயா. இனிமேல் எந்த ஒரு தப்பும் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ப்ளீஸுங்க ஐயா, இதுக்கு மட்டும் எப்படியாவது நீங்கள் சம்மதம் சொல்லணும். சரிங்கம்மா, நீங்கள் ரொம்ப பெரியவங்களாக இருக்கீங்க. எப்படியும் நல்லதுக்கு தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக நாங்கள் இதை பேசி பார்க்குறோம். நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் பெரியவங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இந்த அம்மா சொல்கிறதும் சரிதான். ஏதோ கோவத்தில் தமிழ்ச்செல்வியும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு. ஆனால் தமிழ்ச்செல்வியோட எதிர்காலத்துக்கும் இப்போது ஒரு துணை தேவையில்லையா? அதனால் கண்டிப்பாக இப்படி ஒரு முடிவை நம்ம எடுத்து தான் ஆகணும். ஒரு குழந்தை அங்கேயும் ஒரு குழந்தை இங்கேயும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஊர் பெரியவங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. நின்ற உடனே ரொம்பவே கோவமாக நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, சீக்கிரமாக என்னோடய குழந்தைய வாங்கி கொடுங்க ஐயா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, நான் பண்ணதையெல்லாம் தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னோடய குழந்தைய என்கிட்டேருந்து பிரிச்சிடாதீங்க ஐயா. என் குழந்தை ஒன்று தான் எனக்கு ஆறுதல். எனக்கு ஆறுதலாக இருக்கிற குழந்தைய என்கிட்டேருந்து பிரித்து அங்கே கொடுத்துடாதீங்க ஐயா. கண்டிப்பாக என்னோடய உசிரியை என்கிட்டேருந்து பிரித்த மாதிரி ஆகிடும். ப்ளீஸுங்க ஐயா, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ரெண்டு பக்கம் இருக்கிற நியாயத்தையும் சொல்கிறீங்க. அதனால் 2 சீட்டு எழுதி இந்த குழந்தைங்க முன்னாடி நாங்கள் போடுறோம். அந்த குழந்தைங்க எந்த சீட்டை எடுத்து கொடுக்குதோ அது கடவுள் வாக்காக நினச்சி நீங்கள் 2 பேருமே அதை ஏற்றுக்கணும். ஒன்று, 2 குழந்தையும் தமிழ்ச்செல்வி கூட இருக்கிறது, இன்னொன்று ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிறது. இது 2 முடிவாக எழுதி குழந்தைங்க முன்னாடி போடுறோம். அந்த குழந்தைங்க எதை தொடுதோ அந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லைங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க? நீங்கள் பெத்த தாய் எவ்வளோ கதறி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்காம எப்படி உங்களால் இப்படி மனசாட்சியே இல்லாமல் பேச முடியுது? பிஞ்சு குழந்தை பிறந்ததுலேருந்து தாய்ப்பாலே குடிக்காமல் புட்டிப்பால் குடித்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு தாய்க்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அந்த கஷ்டத்தை நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? முதல்ல என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட சொன்னால் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டினேன். ஆனால் அவங்களுக்கு சாதகமாக எல்லாமே முடிவு போகிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களே. இங்கே பாருமா, அந்த கடவுள் தீர்ப்பாக தான் நான் எழுதி போடுறேன். உன்கிட்டயே அந்த குழந்தைங்க இருக்கணும்னா அந்த கடவுளே கண்டிப்பாக அந்த ஒரு சீட்டை எடுக்க வைக்கும். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கோமதி, அதாவது நம்ம வசந்தி இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், அந்த கடவுள் நம்மக்கிட்ட 2 குழந்தையும் இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த சீட்டை எடுக்க வைக்கும். நீ கவலைப்படாத, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர் பெரியவங்கள்லாம் சீட்டை எழுத ஆரம்பிச்சுறாங்க. எழுதி அதை ரவுண்டாக அப்படியே சுருட்டி ஒரு கயிறை கட்டி சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு வந்து, இப்போது இங்கே பாருங்கள், இந்த 2 சீட்டையும் இந்த குழந்தைங்க முன்னாடி நான் போடுறேன். இந்த குழந்தை எந்த சீட்டை தொடுதோ அந்த
அந்த சீட்டை எடுத்து நான் படிக்க போகிறேன். அதில் இருக்கிற விஷயத்த நீங்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே என்ன முடிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி 2 பேருமே ரொம்ப பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சீட்டை குழந்தைங்க முன்னாடி காட்டுறாங்க, வைக்கிறாங்க. அந்த குழந்தைங்களும் ஒரு சீட்டை தொட்ட உடனேயே அந்த சீட்டை எடுத்து இங்கே பாருங்கள் ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் காட்டுறேன். இந்த சீட்டை தான் குழந்தை தொட்டிருக்கு. இந்த சீட்டில் இருக்கிறதா கடவுள் முடிவாகவும் இந்த பஞ்சாயத்தோட முடிவாகவும் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு அந்த சீட்டை பிரிக்கிறாங்க. பிரித்த உடனே தமிழ்ச்செல்வி கிட்ட ஒரு குழந்தையும் சேது கிட்ட ஒரு குழந்தையும் இருக்கிறபடி தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு நம்ம தமிழ்ச்செல்விக்கு. அந்த முடிவை ஏற்றுக்கவே முடியாமல் பயங்கரமாக கத்தி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே கீழே விழுந்து இங்கே பாருங்கள், ஒரு பெத்த தாயோட கஷ்டத்தையும் வலியும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டிங்களா? என்னோட தவிப்பை யாருமே இங்கே புரிஞ்சுக்க மாட்டீங்க. எப்படி உங்களால் மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்க முடியுது? என்னோட குழந்தைய நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் குழந்தை என்கிட்ட தான் வளரணும். நீங்கள் என் குழந்தைய என்கிட்ட கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஊர் பஞ்சாயத்து கொடுத்த தீர்ப்பை மதிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை